ராமரை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் மாலை நேரத்தில் விளக்கேற்றுங்கன்னு சொன்னாங்க. சில பேர் மட்டும் 6 மணிக்கு விளக்கேற்ற விட்டால் நாங்கள் தீவிரவாதி என்று சொன்னார்கள். அவனுடைய கலர் வந்து நீலம். அந்த நீளத்தையே தன் தயாரிப்பாளரின் கம்பெனி பேரை வைத்துக்கொண்டு இதற்கு வன்மம் செய்கிறவர்களை பார்க்கும்போது வேதனை இருக்கிறது. அதற்கெல்லாம் இந்த காடு வெட்டி சரியான பாடம் புகட்டும். வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஒரு திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய ஹிட்டாக போகிற படம் காடு வெட்டி. இது ஒரு மினிமம் கேரண்டி படம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜில் சொல்லிடுறேன், இது ஒரு மினிமம் கேரண்டி படம். தைரியமாக வாங்கி தேட்டரில் போடுங்க. வில்லனாக இருக்கிறப்பவே எனக்கு பாம்பேலேருந்து 2 பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டாங்க. ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஒரு காடு வெட்டி பட ட்ரெய்லருக்கு வந்தால் இத்தனை காடு வெட்டிக்கு இருக்கிறது இங்கே தான் பார்க்கணும். நான் ஆக்சுவலாக குரு அண்ணனோட ரசிகன். கிட்டத்தட்ட இதே கதை தான் சின்ன கவுண்டர். அதை எடுத்துட்டு நான் பட்ட பாடு இன்னைக்கு வரல என்னை வச்சு செய்கிறாங்க. இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டதே நான் தான். இன்னைக்கு எல்லாருமே நம்மளை திட்டிட்டு இருக்காங்க. ஆரம்பிக்கலன்னா அடக்க முடியாது. தலித் மக்களுக்கு அவங்க ஒடுக்கப்பட்டதும் தெரியும், யாரால ஒடுக்கப்பட்டிருக்கணும் தெரியும், அதுலேருந்து வெளியே வர எதை எதிர்த்து போராடணும்னு தெரியும். ஆனால் இருக்கிறதுலே மிக மோசமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற வன்னிய மக்கள் நிஜமாவே தாங்க ஒடுக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அறியாமையில் இருக்காங்க. கல்வி பறிக்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு. அந்த பினாயல் கண்ணன் ஒருத்தர் இருக்கா இல்லையா, கனல் கண்ணனா, பினாயல் கண்ணன், நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரஞ்சித் வச்சிருக்காப்ல. அவங்க வந்து நம்ம கொள்கைக்கு எதிராக இருக்காங்க, அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் இந்த திரைப்படம், காடு வெட்டி திரைப்படம். என் வேலை வாய்ப்பை ரஞ்சித் பறிச்சிட்டாரா? நான் சினிமா இருக்கக்கூடாதுன்னு ரஞ்சித் சொல்கிறாரா? நீ ஆண்ட பரம்பரை தானே, நீ ஆண்ட வம்சம் தானே, நீ மன்னர் வம்சம் தானே. நீ தலித்துகளை வில்லனாக காட்டின மாதிரி ஒரே ஒரு சினிமா நீ பாப்பான வில்லனாக காட்டி ஒரு சினிமா எடுறா பார்ப்போம். மிஸ்டர் ராமதாஸ் வாங்குங்க, என் முன்னாடி இனிமேல் நீங்கள் செருப்பு போடக்கூடாது. மிஸ்டர் அன்புமணி இங்கே வாங்க, செருப்பு போடுற பழக்கமோ ஷூ போடுற பழக்கமோ இனிமேல் இருக்கக்கூடாது. சட்டையே போடக்கூடாது. மேலே என்னை பார்த்ததுன்னே செருப்பு எடுத்து அக்கல்ல வச்சுக்கணும். தோளில் துண்டு இருந்தாலும் எடுத்து அக்கல்ல வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் ஏஜமா அப்படின்னு சொல்லணும். படந்தோறும் அண்ணன் திருமாவளவனை வில்லனாக காட்டுறானுங்க, படந்தோறும் தலித் மக்களை வில்லனாக காட்டுறானுங்க. எதுக்காவது அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா? நீ 4 பேரை வெட்டினா அவன் 4 பேர் வெட்டுவான், அவன் 4 பேர் வெட்டினா நீ 4 பேர் வெட்டுவேன். யார் பாதிக்கப்படுறது? பேசிக்கிட்டு இருக்கிறவன் மினிமம் கேரண்டி பார்த்துட்டு போயிடுவான். தமிழர்கள் இயல்பாகவே சுதந்திர சிந்தனை கொண்டவங்க, விடுதலை எண்ணம் கொண்டவங்க, சமத்துவ சிந்தனை கொண்டவங்க. நம்மளை கொஞ்சம் ட்ரிகர் பண்ண தான் ஆள் வேணும். அந்த ட்ரிகர் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லாத சமூகமாக வன்னிய சமுதாயம் இருக்குது. யாருமே இல்லை நம்மளை வழிநடத்த. வணக்கம். காடு வெட்டின்னு ஒரு படம் வரப்போகுது. அதுக்கான ட்ரெய்லரும் ஆடியோ லான்ச்சும் 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. வன்னிய சமுதாயத்தை நம்ம ஆண்ட பரம்பரை நம்ம மூளையில் ஏற்றி விட்டுருக்கானுங்க பார்த்தீங்களா. நம்மளை எவனாவது ஒருத்த அரசியல் தளத்திலையோ, கலை தளத்திலையோ, சினிமா தளத்திலையோ, சோசியல் மீடியாவிலையோ நம்மளை வழிநடத்த எந்த தளத்திலையுமே ஒரே ஒருத்தர் கூட இல்லை. மிக மோசமாக ஒடுக்கப்பட்ட இனமாக ஜாதியாக வன்னியர்கள் இருக்காங்க. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது தலித் மக்கள் கூட தாங்க ஒடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தலித் மக்கள் தாங்க ஒடுக்கப்பட்டிருக்கோம் தெரியும், தங்களை பார்ப்பனியம் தான் ஒடுக்கிக்கிட்டு இருக்கோம் தெரியும். அவங்கள வழிநடத்துகிற எந்த தலைவர்களும் நீ வன்னியரை எதிரியா பாரு, நீ கவுண்டரை எதிரியா பாரு, நீ தேவரை எதிரியா பாரு, படையாச்சியை எதிரியா பாரு, நீ நாயுடுவை எதிரியா பாரு, இந்த மாதிரி வேற எந்த ஜாதியாவது எதிரியா பாருன்னு யாருக்கும் சொல்லி கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு தெரியும் பெரியார் காட்டின வழி என்னன்னு தெரியும், அம்பேத்கர் காட்டின வழி என்னன்னு தெரியும். இங்க ஜாதிய வர்ணாசிரம சிஸ்டம் எதனால இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள வழிநடத்துற தலைவர்களும் அதையே தான் அவங்களுக்கு சொல்லித்தராங்க. இப்படி தலித் மக்களுக்கு அவங்க ஒடுக்கப்பட்டதும் தெரியும், யாரால ஒடுக்கப்பட்டிருக்கணும் தெரியும், அதுல இருந்து வெளியே வர எதை எதிர்த்து போராடணும்னு தெரியும். ஆனால் இருக்கிறதுலே மிக மோசமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற வன்னிய மக்கள், பார்ப்பனியத்தினால மிக மிக மோசமாக ஒடுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிற வன்னிய மக்களுக்கு நிஜமாவே தாங்க ஒடுக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அறியாமையில் இருக்காங்க. கல்வி பறிக்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு. எந்த அதிகாரத்திலையும் எந்த உயர் பதவிகளிலையும் வன்னியர்கள் இல்லை. நம்ம போலவே தலித் மக்களும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஏதோ நம்ம வாய்ப்பை இடஒதுக்கீடு பயன்படுத்தி அவங்க பறிச்சிட்டாங்கன்னு இல்லை, நாம அவங்கள விடவும் அதிகமான இடஒதுக்கீட்டில் இருக்கும். நம்ம 2 பேர் வாய்ப்பையும் சேர்த்து பாப்பான் பறிக்கிறான், குடிமி வச்சவன் பறிக்கிறான். ஒடுக்கப்பட்டாலும் யாரால ஒடுக்கப்பட்டிருக்கோம் தெரிஞ்சவனா தலித் மக்கள் இருக்காங்க.
எதுவுமே தெரியாம ஒடுக்கப்பட்டிருக்கோமானே தெரியாம ஆண்ட பரம்பரை பெருமை பேசிக்கிட்டு அறியாமையில இருக்கும். அறியாமை ரொம்ப கொடூரமானது. அறியாமையில வீழ்த்தப்படும் போது யார் பக்கம் வேணா நம்ம ஆதரவா திரும்ப முடியும், இல்லை யாருக்கு எதிராக வேணா நம்மளை திசை திருப்ப முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்மளை இப்படி அவனுங்களோட சுய லாபத்துக்காக நம்மளை யாருக்கு ஆதரவாகவும் யாருக்கு எதிராகவும் திசை திருப்புற வேலையத்தான் வன்னியர்களோட ரெப்ரசன்டேஷன் தங்களை காட்டிக்கிற இந்த மாதிரியான தற்குறி முண்டங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பினாயல் கண்ணன் ஒருத்தர் இருக்கா இல்லையா, கனல் கண்ணனா, பினாயல் கண்ணன், அவன் வந்து பேசுறான் அந்த ஆடியோ லான்ச்ல. என்ன பேசுறான்? அவன் ஒரு இந்துத்துவ தீவிரவாதி, பயங்கரவாதி நாய். அது நாய். அந்த நாய் என்ன பண்றான்? நைஸா அந்த மேடையை பயன்படுத்தி என்ன சொல்றான்? பாரத பிரதமர் ராமர் கோயிலை திறந்து வச்சாரு, பிரதிஷ்டை பண்ணாரு. பிரதிஷ்டைனா என்னன்னு கூட மக்களுக்கு தெரியாது. இந்த நாய் சொல்றான், தற்குறி நாய், ராமர் கோயிலை திறந்து வச்சாரு, பிரதிஷ்டை பண்ணாரு, காலையிலையும் சாயங்காலமும் நம்மளெல்லாம் விளக்கேற்ற சொன்னாரு. நம்மளாம் விளக்கேத்தனா அந்த நாய் விளக்கேற்றிருப்பான். எளிய மக்கள், வன்னியர் மக்கள் எல்லாரும் ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு விளக்கேத்துனீங்களா? யார் விளக்கேத்தனா? தமிழ்நாட்டில் யார் பண்ணா? பாப்பான் குடுமிகள் மட்டும்தான் பண்ணானுங்க. அதை நம்ம பண்ணல. ஆனால் நம்மளை அவன் பக்கம் இழுக்கிறான், இந்துத்துவத்துக்கு இழுக்கிறான், பிஜேபிக்கு ஆள் சேர்க்கிறான். வந்து விளக்கேத்தான் நம்மளெல்லாம் பயங்கரவாதிகள் மாதிரி பார்த்தாங்க. ராமரோட நிறம் வந்து நீலமா. அந்த நீலம்ங்கிற அந்த நிறத்திலேயே ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்கிற நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரஞ்சித் வச்சிருக்காப்புல. அவங்க வந்து நம்ம கொள்கைக்கு எதிராக இருக்காங்க, அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் இந்த திரைப்படம், காடு வெட்டி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் ரொம்ப நேக்காக நம்மளை தலித் மக்களுக்கு எதிராக திருப்புறான். அழகாக ட்விஸ்ட் பண்ணுறான். பிஜேபி எச்ச குடுமிங்களுக்கே உள்ள எச்சத்தனம் இது. நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் காடு வெட்டி குரு படத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு? என் வேலை வாய்ப்பை ரஞ்சித் பறிச்சிட்டாரா? நான் சினிமா இருக்கக்கூடாதுன்னு ரஞ்சித் சொல்றாரா? நீயும் வா, நம்ம மக்களுக்கான, எளிய மக்களுக்கான, உழைக்கும் மக்களுக்கான படத்தை எடுத்து தானே சொல்றாரு. நீயும் சேர்ந்து போராடு சினிமாலன்னு தானே சொல்றாங்க. எல்லாம் பேசுறான். சென்சார் போர்டில் இத்தனை கட்டு கொடுத்துட்டாங்க, அத்தனை கட்டு கொடுத்துட்டாங்க, சென்சார் போர்ட்ல இருந்து வெளியே வர்றது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காடு வெட்டி படத்துக்கு மட்டுமா சென்சார் பிரச்சனை இருக்கு? ரஞ்சித் படத்துக்கும் சென்சார் பிரச்சனை இருக்கு, மாரி செல்வராஜ் படத்துக்கும் சென்சார் பிரச்சனை இருக்கு, ஞானவேல் படத்துக்கும் இருக்கு. தமிழ்நாட்டில் சென்சார் பிரச்சனைங்கிறது மிக முக்கியமான பிரதான பிரச்சனை. சென்சார் போர்டு யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? ஒன்றிய அரசோட. இதே இவன் ஜால்ரா போட்டானே இந்த பினாயல் கண்ணை, அவன் ஜால்ரா போடுற இந்த ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கு சென்சார் போர்டு. ஏன் அப்போ கட்டு போட்டாங்கன்னு கேட்க வேண்டியதானே? அந்த சென்சார் போர்டு முழுக்க பார்ப்பனர்களோட ஆதிக்கம், பாப்பானுங்களோட ஆதிக்கமாக இருக்கு. சென்சார் போர்டில் இன்னைக்கு வன்னியரோ, கவுண்டரோ, தேவரோ, படையாச்சியோ, எந்த ஆட்சியோ போயிட்டு அங்கே அதிகாரத்தில் உட்கார முடியுதா? இன்னி வரைக்கும் சென்சார் போர்டு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு கட்டுப்பாடுனாவே அது பாப்பானுங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதான அர்த்தம். அப்படி தானே இருக்கு இன்னி வரைக்கும். இந்த தற்குறி நாயங்க எடுக்கிற படத்தில் மோஸ்ட்லி தலித்துகள் தான் வில்லன். தமிழ் சினிமாவில் பொதுவாகவே தலித்துகளை தான் வில்லனாக காட்டுறாங்க. ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிற இந்த தற்குறி நாயங்களுக்கு ஒரு சவால் விடுறோம். உன்னால் முடிஞ்சா நீ ஆண்ட பரம்பரை தானே, நீ ஆண்ட வம்சம் தானே, நீ மன்னர் வம்சம் தானே, நீ தலித்துகளை வில்லனா காட்டின மாதிரி ஒரே ஒரு சினிமா நீ பாப்பான வில்லனா காட்டி ஒரு சினிமா எடுறா பார்ப்போம். சென்சார் போர்டு விட்டுருமா? குடிமிகளோட அதிகாரம் விட்டுருமா? அவங்கள எதிர்த்து ஒரு படம் எடுக்க முடியாது. நீ தலித் மக்களை வில்லனா காமிச்சிக்கிட்டு இருக்க. என் கூடவே என்ன மாதிரி உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், என்ன மாதிரியே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், என்ன மாதிரியே அவனுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியே பெரும் அதிகாரங்கள் அவனும் இல்லை. வன்னியர் மக்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் நிலங்கள் இருக்கு. நிலங்கள் அற்ற மக்களா, நிலமற்ற மக்களா அந்த மக்கள் இருக்கான். பொருளாதாரத்துல நம்மை விடவும் கீழ்நிலையில அந்த மக்கள் இருக்காங்க. அவனை வில்லனா காட்டுற எனக்கு உன் பரம்பரையை சேர்ந்தவன் ஆண்டுகிட்டு இருந்தான், அதனால எனக்கு ஆண்ட பரம்பரை பெருமை இருக்கு அப்படின்னா இன்னைக்கு உன் பரம்பரையை சேர்ந்த யாரும் ஆள் இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் தான் ஆண்டுகிட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனா படையெடுத்து போர் புரிஞ்சு அடிச்சு கொண்டு ஆட்சி அமைச்ச ஆட்சி கிடையாது. மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க தான் எங்களை ஆளணும்னு மக்கள் ஓட்டு குத்தி ஆண்டவங்க தான் இந்த ஆண்ட பரம்பரை. டாக்டர் கலைஞரும் ஸ்டாலினும் இவங்க தான் ஆண்ட பரம்பரை. அப்போ இன்னைக்கு நாங்கள் தான் ஆண்ட பரம்பரைன்னு அவங்க காலரை தூக்கிட்டு சொன்னால் நம்ம ஒத்துப்போமா? நாங்கள் ஆண்ட பரம்பரை, அதனால மற்றவங்க எல்லாம் எங்கள் ஜாதியை சேராத மற்றவங்க எல்லாரும் சட்டை போடக்கூடாது, மேலே துண்டை தோளில் போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாதுன்னா எவனாவது ஒத்துப்போமா? ஒரு உதாரணத்துக்கு எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட்டு ராமதாஸ், மிஸ்டர் ராமதாஸ் வாங்க, நான் ஒரு மரியாதைக்காக சொல்கிறேன். ஆண்ட பரம்பரை அடிமை எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு மரியாதைக்கு சொல்லுவோம், மிஸ்டர் ராமதாஸ் வாங்குங்க, என் முன்னாடி இனிமேல் நீங்கள் செருப்பு போடக்கூடாது. மிஸ்டர் அன்புமணி இங்கே வாங்க, செருப்பு போடுற பழக்கமோ ஷூ போடுற பழக்கமோ இனிமேல் இருக்கக்கூடாது, சட்டையே போடக்கூடாது, மேலே என்னை பார்த்ததுன்னே செருப்பு எடுத்து அக்கல்ல வச்சுக்கணும், தோளில் துண்டு இருந்தாலும் எடுத்து அக்கல்ல வச்சுக்கிட்டே சொல்லுங்கள் ஏஜமா அப்படின்னு சொல்லணும்.
இதுதானே ஆண்ட பரம்பரைன்னா இதுதானே. நாம் மன்னராட்சி காலத்தில் ஆண்டுட்டு இருந்தாங்க நம்ம ஜாதியை சேர்ந்தவங்க. இன்னைக்கு மக்களாட்சியிலேயே ஆட்சி புரிஞ்சுட்டாங்க டாக்டர் கலைஞரும் மு க ஸ்டாலினும். அப்போ எல்லாரும் அவங்க முன்னாடி அடிமை. சட்டை இல்லாமல் செருப்பு இல்லாமல் போய் நிற்கணும்னா ஒத்துப்போமா நம்ம? இப்போ கலைஞரோ ஸ்டாலினோ அதை பண்ணா எவ்வளோ பெரிய தப்போ, அவங்க ஜாதியை தவிர மற்றவங்கெல்லாம் செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளோ பெரிய தப்போ, அவங்க ஜாதியை தவிர மற்றவங்கெல்லாம் சட்டை போடக்கூடாது, பெண்கள்லாம் மார்பில் சீலை போடக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளோ பெரிய தப்போ, அதையே தான் நாமளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க. மறுபடியும் சொல்றேன், நம்மளை வழி நடத்த ஆள் இல்லை. நம்மளோட ஐகானிக்கா நம்மளோட அடையாளமா நினைச்சுக்கிட்டு யாரும் நம்மளை வழி நடத்தல. இது வரைக்கும் வழி நடத்தவே இல்லை. நம்மளை பயன்படுத்திக்க மட்டும்தான் செஞ்சாங்க. இவனுங்க இத்தனை படம் எடுத்தானுங்களே, இத்தனை படமா இருக்கட்டும், இன்னும் 100 படம் எடுத்தானுங்கனாலும் இவனுங்க கிட்ட சரக்கு கிடையாது. மூளையில ஒன்றும் அறிவுங்கிறதே கிடையாது. மக்கு மண்டைங்க, மரமண்டைங்க. இவனுங்களால பெண்ணை பாதுகாக்கிறோம், எங்க காடு வெட்டியாரோட வரலாறு எடுக்கிறோம், ஐயாவோட வரலாறு எடுக்கிறோம், அன்புமணியோட வரலாறு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்க பேரம்பேத்தியோட வரலாறு எடுக்கிறோம். இதை மட்டும்தான் இவனுங்களால பண்ண முடியும். ஒரு சமூகத்துக்கு நல்ல கருத்து, நம்ம ஒடுக்கப்படுறத, நம்ம ஏமாத்தப்படுறத, நம்ம அறியாமையில் இருக்கிறத ஒரு படமாக இவனுங்களால் எடுக்க முடியுமான்னா அவனுங்களுக்கு மக்கு மரமண்ட. அவனுங்களுக்கும் அறிவில்லை. அவனுங்களுக்கு சம்பாதிக்க நரித்தந்திரம் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கானுங்களே தவிர அறிவுங்கிறது கிடையாது. படந்தோறும் அண்ணன் திருமாவளவனை வில்லனா காட்டுறானுங்க, படந்தோறும் தலித் மக்களை வில்லனா காட்டுறானுங்க. எதுக்காவது அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா? நீயே சொல்லு. இன்னொருத்தன் உன்னை நீ வில்லன், நீ ரவுடி பையன், நீ குடிச்சிட்டு சுத்துறவன், நீ கஞ்சா அடிக்கிறவன், நீ பொம்பளை பொறுக்கி, நீ பொண்ணுங்களை ஏமாத்துறவன், நாடக காதல் பண்றவன்னு தொடர்ந்து வன்னிய சமூகம் இப்படி செய்யுதுன்னு சொன்னா நாம அமைதியா இருப்போமா? ஒரு சமூகத்தின் மேல தொடர்ந்து அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்க, தொடர்ந்து பழி போடுற, அவங்கள வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்க, ஆனா பொறுமை காத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதிரி நாம இல்லை, எதிரி பாப்பான் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மாதிரி விலை போன தற்குறி நாய்களை வச்சு பாப்பான் நல்லா விளையாடுறான், நம்ம பக்கம் திசை திருப்புறான், நாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணா அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க, அப்பாவி இளைஞர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. நீ 4 பேரை வெட்டினா அவன் 4 பேர் வெட்டுவான், அவன் 4 பேர் வெட்டினா நீ 4 பேர் வெட்டுவேன். யார் பாதிக்கப்படுறது? பேசிக்கிட்டு இருக்கிறவன் மினிமம் கேரண்டி பார்த்துட்டு போயிடுவான், மேலே உட்காந்துட்டு இருப்பான், காரில் உட்காந்துட்டு இருப்பான். நீ என்ன வேணா பண்ண, அண்ணன் பார்த்துக்கிறேன், அண்ணன் கேஸ் ஆடுறேன், நான் கேஸ் வழக்கு எத்தனை வழக்கு வந்தாலும் பார்த்துக்கிறேன்னுவா. ஜாக்கிரதையா இருங்க, நம்மளை ஆடு மாதிரி அறுத்து விட்டு போயிடுவானுங்க, பலிகடா வாக்கிடுவானுங்க. சின்னதா ஒரே செகண்ட் அமைதி காத்து என்னன்னு யோசிச்சோம்னா நம்ம இவனுங்களோட சூழ்ச்சி புரிஞ்சிடும் நண்பர்களே. இந்த ஆர்வி உதயகுமார்னு ஒருத்தன் வரான், நான் தான் சின்ன கவுண்டர் படம் எடுத்தேன், நான் காடு வெட்டியாருக்கு பெரிய ஃபேனு, அந்த ஆடியோ லான்ச் ஃபுல்லாக அப்படியே காடு வெட்டின்னு காடு வெட்டியார் குரு அப்படின்னு பேரை சொல்லி கைத்தட்டல் விசில் வாங்கிக்கிறானுங்க. அந்த ஜாதி வெறி கூட்டம் யாரை சொன்னால் நீங்கள் கை தட்டுவீங்க, யார் பேரை சொன்னால் நீங்கள் விசில் அடிப்பீங்கன்னு அவனுங்களுக்கு தெரியும். அதனால் வரவன் பூரா காடு வெட்டி குரு, காடு வெட்டின்னு சொல்லிட்டு கை தட்டலையும் விசிலையும் வாங்கிட்டானுங்க. அல்டிமேட்டாக படம் எடுத்த அவனுங்களுக்கு லாபம் பார்க்கணும், போட்ட காசு வீணாயிடக்கூடாது, வேற எதுவும் யோசிக்க தெரியாத அந்த தற்குறிகளுக்கு ஜாதியை வச்சு மட்டும்தான் படம் எடுக்க தெரியும். அதனால் படம் எடுத்து மினிமம் கேரண்டி எதிர்பார்க்குறான். நீங்கள் இவனுங்க எடுத்த படம் எந்த புரட்சி பண்ணியிருக்கு, என்ன பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு, என்ன நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிருச்சு, அப்படி இருந்தும் இவனுக்கு இதே மாதிரி படத்தை எடுக்கிறானுங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சோண்டு யோசிங்க. காதலுங்கிறது எல்லா வீட்லையும் இல்லை, எல்லா தெருவுலையும் எல்லா ஊர்லேயும் இருக்கும். எல்லாரும் காதல்னால ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பானுங்க. சக்ஸஸ் ஆன காதல் 100 இருக்குன்னா ஃபெயிலியர் ஆன இல்லை பிரச்சனையான காதல் 2 இருக்கும். எல்லாரும் அதை அனுபவிச்சிருப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பான், எதிர்த்த வீட்டில் பார்த்துருப்பான். அப்போது அந்த காமனான பிரச்சனையை யாருக்கு எப்போ சொன்னாலும் அது எல்லாரோட கனெக்ட் ஆகிற பிரச்சனையை இவனுங்க லாபம் பார்க்க எடுத்துக்கிறானுங்க. ஐயோ அங்கே வந்துட்டான் பார், பூச்சாண்டி வந்துட்டான் பார், குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்கிற மாதிரி, ஐயோ அவன் பார் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு வந்துட்டான், உன் வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட போகிறான் அப்படிங்கிற ஒரு 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 விஷ கருத்தை நம்ம மூளைக்குள்ளே திணிக்கிறானுங்க. இந்த ஆர்வி உதயகுமார் சின்ன கவுண்டர்னு படம் எடுத்துட்டானா இவன் போட்ட விதை தானா இதெல்லாம் என்ன விமர்சிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த அளவுக்கு வேகமாக படம் எடுக்க முடியாது, கொஞ்சம் சாஃப்டாக நாங்கள் ஜாதி வெறியை சொல்லணும். இன்றைக்கெல்லாம் நாங்கள் அன்றைக்கி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி ஜாதி வெறியை சொல்லணும். இன்றைக்கி நீங்கள் நல்லா வாழைப்பழத்தில் கட்டப்பாறையே வச்சு ஏற்றுற அளவுக்கு ஜாதி வெறியை சொல்லலாம். காலம் வளர்ந்துருக்கு, பெருமையாக இருக்குது. அன்றைக்கி நாங்கள் அந்த மாதிரி படம் எடுக்கலைன்னா இந்நேரத்துக்கு இவங்கெல்லாம் அடங்கியிருக்க மாட்டாங்க. யாரா அடங்கியிருக்க மாட்டாங்க நாய? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சே எங்களை தப்பாக வழி நடத்த உங்களுக்கு என்னடா உரிமை இருக்குன்னு எதாவது வருது வாயில். இதை பெருமையாக வேற சொல்கிறான். அந்த படத்தை ட்ரெய்லரை பார்த்துட்டு தத்திமாடு மோகன் என்ன சொல்கிறான், படம் சும்மா பயங்கரமாக இருக்குது, தெரிக்க போகுது, ஸ்க்ரீன் கிளிய போகுது, ஐயோ ஆஹா அப்படி இப்படி, ஆர்கே சுரேஷ் செம்ம ஹீரோவாக பயங்கரமாக வந்துட்டார், இதுக்கு முன்னாடியே பாம்பேலேருந்து 2 பொண்ணுங்க
ஆர்கே சுரேஷ் நம்பர் கொடு, ஆர்கே சுரேஷ் நம்பர் கொடுன்னு என்ன உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க. இவர் ஹீரோ நடிச்சிட்டார். இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் எத்தனை பொண்ணுங்க ஃபோன் பண்ண போதோ தெரியல. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க இந்த தற்குறி நாய். இவனை நம்ம தற்குறி நினைச்சா இவன் வேற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாம்பேலேருந்து 2 பொண்ணுங்க இவனுக்கு ஃபோன் பண்ணி ஆர்கே சுரேஷ் நம்பர் கேட்கலாம். இவனுங்க எல்லாம் என்ன கூட்டம்னு கொஞ்சம் பாருங்க. இந்தியாவுக்கே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தனித்துவம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஜாதி பேர் நம்ம போட்டுக்கிறது இல்லை. ஆனால் அந்த மேடையில் வந்து எல்லாரும் ஜாதி பெருமை பேசுகிறான். எல்லாரும் ஜாதி பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிறான். இந்தியாவுக்கே இவ்வளோ பெரிய நாடு, துணை கண்டமான இந்த இந்தியாவுக்கே இல்லாத தனிப்பெரும் சிறப்பு தமிழ்நாட்டுக்கு உண்டு. தந்தை பெரியாரால் விளைஞ்ச அந்த தனிச்சிறப்பு. நாம் யாரும் பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறதில்ல. அதை கெடுக்க இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறானுங்க. தமிழர்கள் இயல்பாகவே சுதந்திர சிந்தனை கொண்டவங்க, விடுதலை எண்ணம் கொண்டவங்க, சமத்துவ சிந்தனை கொண்டவங்க. நம்மளை கொஞ்சம் ட்ரிகர் பண்ண தான் ஆள் வேணும். அந்த ட்ரிகர் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லாத சமூகமாக வன்னிய சமுதாயம் இருக்குது. யாருமே இல்லை நம்மளை வழிநடத்த. இவனுங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஜாதி அரசியல் பண்ணி நம்மக்கிட்ட லாபம் பார்த்துட்டு போகிறானுங்களே தவிர நம்மளை பகுத்தறிவு பாதைக்கு அழைக்கிற, நம்மளை முன்னேற்ற அரசியலை யாருமே பண்ணல. நீங்கள் வேணா சின்னதாக சிந்திச்சு பாருங்கள். பகுத்தறிவு உள்ள எல்லாரும் வாங்க, நம்ம சமுதாயத்தை மாற்றலாம், சிந்திக்க வைக்கலாம், புது பாதைக்கு அழைச்சி செல்லலாம். இந்த ஜாதி வெறியன்கள் கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றலாம். நம்ம இளைஞர்களை கை கோர்ப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம தொடர்ந்து இந்த ஜாதி வெறிக்கு எதிராக களம் காணுவோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.